திருப்பத்தூர் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட 150 கிலோ புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் டாடா ஏசி இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து விற்பனை செய்த 4 நபர்களையும் சிறையில் அடைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 150 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்ய வந்த 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 இருசக்கர வாகனம் மற்றும் ஒரு டாடா ஏசியை கைப்பற்றி விசாரிக்கின்றனர். அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டுவரப்பட்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சிங்கம்புணரி சுற்றுவட்டார பகுதிகளில் பயணிகள் அதிக நடமாட்டம் உள்ள பகுதிகளில் கடைகளில் விற்கப்படுவதாக தனிப்படை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து திருப்பத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சண்முக சுந்தரம் உத்தரவிற்கிணங்க சிறப்பு படையினர் திருப்பத்தூர் சிங்கம்புணரி சாலை உட்பட பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கை செய்தனர். அப்போது சதுர்வேதமங்கலம் பகுதியில் திண்டுக்கல் சாலையில் ஒரு சரக்கு வாகனத்தில் இருந்து இருசக்கர வாகனங்களுக்கு தடை செய்யப்பட்ட கணேஷ், குலிப், டபாக்கோ, விமல் என்ற பெயர்களில் சிறு சிறு பாக்கெட்டுகள் இருந்ததை தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் என போலீசார் கைப்பற்றினர். சுமார் 141 கிலோ எடையுள்ள 20 மூடைகளை தனிப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைப்பற்றினர். தடை செய்யப்பட்ட இந்த புகையிலைப் பொருட்களை வாகனங்களில் கடத்தி சென்ற சதுர்வேதமங்கலத்தைச் சேர்ந்த லட்சுமணன் பெருமாள், சிங்கம்புணரியைச் சேர்ந்த சாகுல் ஹமீது, அதே பகுதியைச் சேர்ந்த சையத் அபுதாகிர் ஆகிய 3 பேரையும் கைது செய்து அவர்கள் பயன்படுத்திய டாடா ஏசி சரக்கு வாகனம் மற்றும் 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் கூடுதல் விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மதகுப்பட்டி சிவகங்கை சாலையில் 9 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை கைப்பற்றி மேலும் மதகுப்பட்டியைச் சேர்ந்த காதர் முகைதீன் என்பவரையும் கைது செய்தனர். இதன் தொடர்ச்சியாக கண்டவராயன்பட்டியிலும் புகையிலைப் பொருட்கள் பறிமுதலானது. இருவேறு இடங்களில் 150 கிலோ எடையுள்ள தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை விற்பனை செய்த 4 நபர்களை அதிரடியாக பிடித்த தனிப்படை போலீசாரினை சார்பு ஆய்வாளர்கள் ஹரிகிருஷ்ணன், குணசேகரன், வேல்முருகன் உள்ளிட்ட போலீசார் ஏற்கனவே இந்த பகுதியில் நடைபெற்ற கொலை, கொள்ளை போன்ற பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்டவர்களை அதிரடியாக ஓரிரு நாட்களில் பிடித்து அவர்களை சிறையில் அடைத்துள்ளனர். காவலர்கள் பற்றாக்குறையாக இருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் புகார்கள் வந்த ஓரிரு நாட்களில் குற்றவாளிகளை கைது செய்து அசத்தும் தனிப்படை போலீசாரை சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார்.